வணக்கம். ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. ஷி வாக்ஸ் இன் பியூட்டிங்கிற போயம் வந்து லார்ட் பைரன் அப்படிங்கிற ஒரு போயட் எழுதினது. ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். ஹைர சாங்கில் கூட வரும், ஷெல்லியின் பைரனின் கல்லறை தூக்கத்தை கெடுத்திடுவோம்னு. அந்த பைரன் தான் இந்த பைரன். ரொமான்டிக் போயம்ஸ் எழுதுறதுக்கும் ஓரளவுக்கு டேபுவான டாபிக்ஸ் எழுதுறதுக்கும் இந்த லார்ட் பைரன் பெயர் போனவர். அழகான பெண்களை பார்க்கையில் கலைஞனாக இருக்கவா கண்ணியமானவனாக இருக்கவா என்று எப்பொழுதும் எனக்கு சந்தேகம்தான் விக்ரமாதித்தன் சொன்ன கவிதை லார்ட் பைரனுக்கு நல்லாவே பொருந்தும். அப்படி எழுதின ஒரு போயம் தான் ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. லார்ட் பைரன் இதை தன்னோட தோழிக்காக எழுதினதாக சிலர் சொல்கிறது உண்டு. சிலர் இல்லை, இது அவர் பார்ட்டியில் பார்த்த ஒரு பொண்ணுக்காக எழுதினது அப்படின்னு சொல்கிறது உண்டு. எதுன்னு கரெக்டாக தெரியல. போயம் பேர்லேயே வித்தியாசம். ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. அது என்ன ஷி வாக்ஸ் இன் பியூட்டி? அழகாக நடக்கிறாளா, அழகோடு நடக்கிறாளா? ரெண்டுமே இல்லை, அழகுக்குள்ளே நடக்கிறா. அது எப்படி அழகுக்குள்ளே நடக்கிறான்னா, அழகு அவளை சுற்றி ஒரு ஆரா மாதிரி, ஒரு ஒளி மாதிரி இருக்குதான். அந்த ஒளிக்குள்ளே அவள் நடக்கிறாளாம். ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம்னு பாரதி சொன்னார்ல, அந்த மாதிரி ஒளி. ஒளினா எந்த மாதிரியான ஒளி? பனிமலை மேலே விழுற சூரிய ஒளி மாதிரியா, இல்லை இருட்டு ரூமில் திடீர்னு கண்ணை கூச வைக்கிற அளவுக்கு போடுற விளக்கு மாதிரி ஒளியா? ரெண்டுமே இல்லை. மேகங்களற்ற விண்மீன் நிறைந்த அடர் காட்டுக்குள்ளே படர்ற ஒளி மாதிரி. லைக் த நைட் ஆஃப் கிளவுட்லெஸ் கிளைம்ஸ் அண்ட் ஸ்டாரி ஸ்கைஸ். அங்கே இருக்கிற இருளோட மர்மமும் ரகசியமும் ஒளியோட ஆதூரமும் தெளிவும் மாதிரியான ஒரு ஒளி. அந்த இருளும் ஒளியும் தான் அவள் கருப்பு வெள்ளை கண்கள். விச் ஹெவன் டு காடி டே டினைஸாம். அவ்வளோ ஈஸியாக அதை கடவுள் எல்லாருக்கும் காட்டிடுறது இல்லையா அந்த ஒளியை. ஒன் ஷேட் த மோர், ஒன் ரே த லெஸ், ஹேட் ஹாஃப் இம்பேர்ட் தட் நேம்லெஸ் கிரேஸ். கொஞ்சம் கூடியிருந்தாலோ கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட அந்த பெயரிட முடியாத அழகொலி பாதியாக குறைஞ்சிருக்குமா. பெயரிட முடியாத பியூட்டியா. எழுதுறது யார்? லார்ட் பைரன், கவிஞன். கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச எனது உயிரேன்னு நாமுத்துக்குமார் கேட்ட மாதிரி வார்த்தையும் பேச்சும் தான் ஒரு கவிஞனோட ஆளுமையே. ஆனால் அவங்களுக்கே என்ன பேசன்னு தெரியலையாம். அந்த கண்ணும் அந்த முகமும் இதயங்களை மீட்டும் அந்த சிரிப்பும் தான் அழகென்று கூவி தீர்க்குதான். பட் tell of days in goodness spent, a mind at peace with all below, a heart whose love is innocent. தான் அழகுங்கிறத மட்டும் அது சொல்லலையா. அவ செம்மையோடு வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒரு நீரோடை போல இருக்கிற அவ எண்ணங்களையும் எல்லாத்துக்கும் மேலே அந்த இதயம் பூரா நிறைஞ்சு கிடக்கும் கபடமற்ற அன்பையும் சொல்லுதான். பாரதியார் கூட அந்த பாய்மொழி பாட்டில் கண்ணம்மாவை எப்படியெல்லாம் சொல்லுவார். ஞான ஒளி, சோதி முகம், பாயும் ஒளி, தோயும் மது, தூய சுடர், ஊனமறு நல்லழகு, ஊறு சுவை, சூறை அமுதுன்னு என்னென்ன சொல்லுவார். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இவ்வளோ அழகு எங்கேருந்து வரும்? அதுக்கு தான் கடைசியில் அவரே சொல்லிடுவார், நல்ல உயிரே கண்ணம்மான், அன்பு தான் அழகு. கூர் நாசியும் வால் விழியும் வேல் விரியுமா அழகு? இல்லை, அழகென்பது அன்பு தான். ஷி வாக்ஸ் இன் பியூட்டி.